இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகின்ற செய்தி, மனம் தளராமல் இறைவனிடம் வேண்டுங்கள். பொதுவாக பலர் கூறுகின்ற விடயம், நான் இறைவனிடத்தில் வேண்டுகிறேன், திருப்பலிக்கு செல்லுகிறேன், ஜெபமாலை சொல்லுகிறேன், இறைவன் என்னுடைய குரலை கேட்கவில்லை. நல்லது செய்து கொண்டிருந்தாலும், இறைவனை தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய குடும்பத்திலே தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஏன் எங்களை இறைவன் சோதிக்கிறார் என்ற ஒரு கேள்வியை பலரும் எழுப்புவதுண்டு. இந்த கேள்விக்கான விடை என்பது, மனம் தளராமல் இடைவிடாமல் ஜெபிப்பது என்பதும், மனம் தளராமல் எப்படி ஜெபிப்பது, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தது. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் சொல்லுகின்றார். நாம் அந்த ஜெபத்தை ஜெபிக்கும் பொழுது சொல்லுகிறோம், இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இந்த உலகில் இருக்கின்றோம். ஆக இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த அருளை எங்களுக்கு தாரும் என்று நாம் ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் அவ்வாறு ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் இந்த உலகில் வாழும் பொழுது நாம் இறைவனுடைய திருவுளத்தை வாழ வேண்டும். பல நேரங்களிலே நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளுகின்றோம். எடுத்துக்காட்டிற்கு, கடன் வாங்கும் பழக்கம் உள்ளவர்கள் தொடர்ந்து நாம் ஏதாவது ரூபத்தில் லோன் எடுப்பதாக இருக்கலாம், அல்லது கடன் வாங்கி திருமணங்களை நடத்துவதாக இருக்கலாம், கடன் வாங்கி பெரிய வீடுகளை கட்டுவதாக இருக்கலாம், கடன் வாங்கி தொழிலில் போடுவதாக இருக்கலாம். அதாவது நம்மால் கொடுக்க முடியாத, நம்மளால் ஈடுகட்ட முடியாத ஒரு செயலை நாம் செய்கின்ற பொழுது நாம் தவறி விழுகின்றோம். வட்டி கட்ட முடியாமல், அசலையும் கட்ட முடியாமல் அந்த குடும்பமே துன்பத்திற்குள்ளாவதை நாம் பார்க்கின்றோம். ஆக அந்த நேரத்திலே நாம் கடவுளே, ஆண்டவரை என்னை காப்பாற்றும் என்று கதறுகிறோம். ஆனால் நான் செய்த தவறிலிருந்து எப்படி இறைவன் என்னை அந்த நேரத்தில் காப்பாற்ற முடியும்? இது ஒரு கேள்வி. இன்னொன்று, திருமண பந்தம். நான் ஒருவரை விரும்புகிறேன், எனக்கு அவரை பிடித்திருக்கிறது, நான் அவரை திருமணம் செய்கிறேன் என்று ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ முடிவெடுத்து திருமணம் செய்து கொள்ளுகின்றார்கள். ஆக திருமணத்திலே அடிப்படையிலே என்ன தேவை? பொறுமை, நிதானம், அன்பு, மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ளுதல், பிரித்து பார்க்காமல் இருப்பது என்பது போன்ற பல பண்புகள் தேவை. ஆனால் காதலிக்கின்ற பொழுது ஒருவர் மீது ஒருவருக்கு ஈர்ப்பு இருக்குமே ஒழிய இது போன்ற நிலைகளை அவர்கள் கடந்து வர மாட்டார்கள். திருமணமான பின்பு பொறுப்புகள் வருகிறது. அங்கே அந்த பொறுப்புகள் இருக்கின்ற நேரத்தில் பல விடயங்களை அவர்கள், அந்த கணவனும் மனைவியும் தங்களுக்குள் இருக்க வேண்டியவற்றை இழந்து விடுகின்றார்கள். ஆகவே அவர்களுக்குள் பிரச்சனைகள், குழப்பங்கள், சண்டைகள், இறுதியாக பிரிந்து விடலாம் என்ற ஒரு நிலைக்கு வந்து நிற்கின்றார்கள். இந்த நேரத்திலும் அந்த கணவன் மனைவியும் அவர்களுடைய பெற்றோர்களும், ஆண்டவரே, ஏன் எங்களுக்கு இந்த நிலைமை, நாங்கள் என்ன செய்தோம் என்று கேள்வி எழுப்புகின்றார்கள். ஆக இது காதலித்து திருமணம் செய்தவர்களுடைய வீட்டில் மட்டும்தான் நிகழ்கிறதா என்றால் இல்லை. வீட்டில் பார்த்து வைக்கின்ற ஆண் பெண் கணவன் மனைவி இல்லத்திலும் இது நிகழ்வது என்பது யதார்த்தமான ஒன்று. இப்படி பிரச்சனைகள் என்பது பல. நாம உருவாக்கின்ற பிரச்சனை என்று இருக்கிறது, தானாக வருகின்ற பிரச்சனை என்று ஒன்று இருக்கிறது, யதார்த்தமாக வாழ்வில் நிகழ்கின்ற பிரச்சனை என்று ஒன்று இருக்கிறது. எதற்காக நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாட வேண்டும்? எதை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும்? எதை கேட்டால் அவர் நம்மை குணப்படுத்துவார், நமக்கு ஆறுதல் அளிப்பார், நமக்கு தைரியத்தை கொடுப்பார். ஆக அன்புக்குரியவர்களை, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகில் நான் விரும்புவதை செய்வதற்கு இறைவன் என்னை படைக்கவில்லை. இறைவன் விரும்புவதை நான் இங்கு நிகழ்த்துவதற்கு என்னை படைத்திருக்கின்றார். ஏனென்றால் இது அவருடைய உலகம். அவருடைய உலகத்தின் ஒரு பகுதியில், ஒரு கடுகளவு கூட இல்லாத ஒரு இடத்திலே நான் படைக்கப்பட்டிருக்கின்றேன். ஆக என் விருப்பப்படி நிகழ்வதை இறைவன் இங்கே இறங்கி வந்து செய்ய வேண்டும் என்றல்ல, மாறாக நான் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டதே அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. ஆனால் அதிலும் அவர் எனக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார். நான் அவர் விரும்புவதை செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். செய்தால் அவருடைய உடனிருப்பு எனக்கு இருக்கிறது. செய்யவில்லை என்றால் அவர் விலகி நிற்கிறார். அதற்காக இல்லை என்று சொல்வதில்லை. ஆனால் நான் செய்கின்ற தவறான செயல்கள், தவறான பாதையின் வழியாக ஏற்படுகின்ற இழப்புகளை நான் சந்தித்தாக வேண்டி இருக்கின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் எந்த நேரத்திலும், நீங்கள் தவறு செய்திருந்தாலும் மனம் தளர வேண்டாம் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். தைரியமாக இருங்கள், தொடர்ந்து அலையுங்கள், தொடர்ந்து அலையுங்கள், தொடர்ந்து அலையுங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு பதில் கொடுப்பார்.
ஏனென்றால் எத்தகைய துன்பத்தில் இருக்கின்றவர்களையும் மீட்டெடுக்க வல்லவர். காரணம், பல குடும்பங்கள், நான் முதலில் சொன்னது போன்று அது லோனாக இருக்கலாம், கடன் தொல்லையாக இருக்கலாம், பல குடும்பங்கள் அவ்வாறு வீழ்ந்திருக்கின்றன. ஆனால் இறைவன் யார் மூலமாவது அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை அந்த துன்பத்திலிருந்து மீட்டு இருக்கின்றார். ஆகவே இந்த ஆண்டவர் என்பவர், இயேசு என்பவர் உங்களை எந்த நேரத்திலும் கைவிட மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் நாம் செய்த தவற்றிலிருந்து நாம் புரிந்து கொண்டு உணர்ந்து தேர்ந்து தெளிய வேண்டும். இனிமேல் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்று ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் தன்னுடைய கரத்தை நீட்டி நம்மை தூக்கி விடுவார். அன்புக்குரியவர்களை, சிந்திப்போம், தைரியமுடன் இருப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.